பிதா சுதன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த லெந்து என்று சொல்லப்படுகின்ற இந்த உபவாச நாட்களிலே நாம் அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் குறித்து தியானித்து நாம் ஜெபிப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரித்தார், ஏன் இவ்வளவு பாடுகளை ஏற்று துக்கங்களை ஏற்று இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், அதன் பிறகு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த மரணத்தையும் உயிர்த்தெழுத்தலையும் குறித்த ஒரு செய்தியை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே இன்றைய செய்தியின் தலைப்பு மரித்து உயிர்த்து எழுந்த கிறிஸ்து என்ற தலைப்பிலே உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல நான் ஆசையாக இருக்கிறேன். அதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம் 26வது அதிகாரம் 23வது வசனம். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றார். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் இது சுய ஜனங்களுக்கும் மட்டுமல்ல அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்த ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். சுய ஜனங்கள் என்று சொன்னால் யூதர்கள், அந்நிய ஜனங்கள் என்றால் யூதர் அல்லாதவர்கள். யூதர் அல்லாதவர்கள் அனைத்து மக்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஒரு ஒளியை வெளிப்படுத்துகிறது என்ற செய்தியை நம்மோடு இன்று அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் அன்பும் இரக்கம் கருணையும் தயவும் வல்லமையும் பராக்கிரமையும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் தயவினாலும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் ஒரு செய்தியை இந்த மக்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த கிருபைக்காக கோடாகுடி ஸ்தோத்திரப்பா. இந்த செய்திக்காக தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட வசனங்கள், அதிலே மறைந்திருக்கிற ரகசியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி, அப்பா நான் பேசும்பொழுது என்னை மறைத்து நீங்கள் வெளிப்பட வேண்டும். என் வாயின் மூலமாக இந்த சத்தியத்தை இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி, இதன் மூலமாக இந்த ஜனங்கள் மனம் திரும்புதலுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஏற்றவர்களாக மாறும்படியாக இவர்களை மாற்ற வேண்டும். இந்த நேரத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பாதத்திலே இவங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆமென். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அப்போஸ்தலர் 26-23 வசனம் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து நமக்கு போதிக்கிறது. இதற்கு சம்பந்தமான இன்னொரு வசனம் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில், பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் 12 தரிசனமானார். இப்போது அங்கே அப்போஸ்தலர் நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடி. அப்போ ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களிலே அநேக முறைகள் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை முதலாக பார்த்துவிட்டு அதன் பின்னமாக செய்தியின் ஆழமான சத்தியத்திற்கு நாம் போவோம். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மரணம், அதாவது பாடுகள், அது எப்படி ஏசாயா எழுதின ஏசாயா தீர்க்கதரிசி 53வது வசனம் 4-7 வசனம் வரை அனைவருக்கும் தெரிந்த வசனம் தான். அநேக முறை இதை வாசித்திருப்பீர்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்க்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவரை சிலுவையில் நிறைய கொண்டு போகப்படும் போது அவர் ஒன்றும் வாயை திறக்கலை, அமைதியாக இருந்தார்.
ஏன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. பாடுகள் பட வேண்டும், பாவங்களை சுமக்க வேண்டும், நமக்காக இந்த பாடுகளை பட்டு அந்த ஆக்கினையில் நம்மை மீட்க வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தம். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். இதன் நிமித்தம் அவரை அநேகருக்கு பங்காக கொடுப்பேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போஸ்தலர் 13:47 நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். ரட்சிப்பதற்கு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இது நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தியது. இந்த ரட்சிப்பு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் 1 கோடி முதல் மறுகோடி வரைக்கும் அது வெளிச்சமாக பிரகாசித்தது என்பதுதான் இன்றைக்கு செய்தி. 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை இளைஞர்கள் முதற் பலனானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததில் முதற் பலன் அவர் தான், முதற் பலன். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பது தான் இன்றைய செய்தியின் சாராம்சம். அந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் நாம் அடையும் பலன் ரட்சிப்பு. எனவே தான் இந்த சுவிசேஷத்தை ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று நாம் கூறுகிறோம். இந்த சுவிசேஷத்தின் மைய கருத்து கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது. குற்றவாளிகளை ரோம ராஜ்யம் நடக்கும் பொழுது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை, சிலுவையில் அறையப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். ஆனால் ஒரு குற்றமும் செய்யாத, பாவம் இல்லாத, மாசு மறுவற்ற ஒரு ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள்? நமக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை அந்த ஆக்கினையிலிருந்து மீட்டு கொண்டார். எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீர்களா இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். ஏன் 3 நாட்கள் கழித்து உயிர்த்தெழுந்தார்? அதன் அடையாளம் என்ன? வேதாகமத்தில் அதை பற்றி நாம் எங்கே அறிந்து கொள்ளுகிறோம்? அந்த உயிர்த்தெழுதலின் முதற் பலன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதன் பொருள் என்ன என்பதை பற்றி நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். அதாவது லேவியராகமத்தை வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் 23வது அதிகாரத்தில் 9லிருந்து 14 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதில் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர், நீங்கள் போய் சேரும் இடத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு நீங்கள் அறுக்கிற அறுப்பின் முதற் பலனான அரிக்கட்டை ஆசாரியின் இடத்தில் கொண்டு வாருங்கள். அதை அவன் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது அறுப்பின் முதற் பலனாகிய அரிக்கட்டை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். அப்போ உயிர்த்தெழுதல் என்ற அறுவடை நாம் எல்லாம் அறுவடை செய்ய போகிறோம். அந்த அறுவடையின் முதற் பலன் இயேசு கிறிஸ்து. மரித்து உயிர்த்தெழுந்த அந்த அறுவடையின் முதற் பலன் இயேசு கிறிஸ்து. நாமும் அதே பலனை அடையப் போகிறோம் என்பதைத்தான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த முதற் பலனானார் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12வது அதிகாரம் 38-41 பார்த்தீங்கன்னா, ஏன் 3 நாட்கள் வரைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை? 3 நாட்கள் ஏன் அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாட்கள் அவர் எழும்பவில்லை என்று சொன்னால், அதற்கு ஒரு அடையாளத்தை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே சீஷர்களுக்கு சொல்லுகிறார். மத்தேயு 12வது அதிகாரம் 38-41 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோனா இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாட்கள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சீடர்களுக்கு சொல்லுகிறார்.
இப்போ இந்த யோனா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா, அவன் செஞ்ச தப்புனால அவனை கடல்லேருந்து தூக்கி போட்டுறாங்க. அது மீன் அவனை முழுங்கி 3 நாட்கள் இந்த மீன் வயிற்றுக்குள்ளே அவர் இருந்தார். அதே தான் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் பூமிக்குள்ளே இருப்பார், அதன் பிறகு உயிரோடு எழுந்திருப்பார் என்ற சத்தியத்தை பழைய ஏற்பாட்டிலே யோனா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து, யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 26வது அதிகாரம் 67வது வசனத்தில், தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று சொல்லுகிறார். இயேசு சொன்னது தமது சரீரமாகிய அந்த ஆலயத்தை. இயேசு கிறிஸ்து தமது மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து இப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை அந்த யூதர்கள் உணரவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் குறித்த பிற விளக்கங்கள் இன்னும் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து உணர்ந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 16:8-11, அப்போஸ்தலர் 2:25-28, சங்கீதம் 22-22, எபிரேயர் 2-12, ஏசாயா 53:10-12, சங்கீதம் 2:7, அப்போஸ்தலர் 13:32-33. இந்த வசனங்களில் எல்லாம் இதே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தாரா என்ற கேள்வி அநேகருக்கு எழுகிறது. முக்கியமாக அவிசுவாசிகளுக்கு, கிறிஸ்துவ விசுவாசியாதவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்கு, புறஜாதியார்களுக்கு, புற மதத்தார்களுக்கு இந்த கேள்வி எழுது. எப்படிங்க உயிர்த்தெழ முடியும்? ஒருத்தர் செத்த பிறகு எப்படி உயிரோடு வர முடியும்? உயிரோட வந்தாராம், ஒருத்தர் கையை தொட்டு பார்த்தாராம், ஒருத்தர் கடற்கரையில் நின்று மீனை பொறிச்சு கொடுத்தாராம், இதெல்லாம் இந்த கதவை தட்டுனாராம், உள்ளே போய் காட்சி கொடுத்தாராம், இதெல்லாம் நாங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அன்றைக்கே நம்பவில்லை. இன்றும் அநேகர் நம்பவில்லை. குறிப்பாக இந்த இஸ்லாம் மதத்தினர்கள் இன்றைக்கும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மெசியா கிடையாது, அவர் இரட்சகர் கிடையாது, மீட்பர் கிடையாது, அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார், அவ்வளோதான், உயிரோடு எழுந்திருக்கவில்லை, அவர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று தான் அவர்கள் ஈசா நபி என்று அவர்களை சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் பல விளக்கங்கள், பல வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு உண்மையிலேயே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அநேக சாட்சிகள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேதுரு, அவரோட நெருக்கமாக இருந்த சீடர்களில் ஒருவன், அவன், பேதுரு நீ பாறையாய் இருக்கிறார், உண்மையில் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் பலத்த விசுவாசத்தை உடையவன். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட கொண்டு போகப்படும் போது, பிடிக்கப்படும் பொழுது மறுதலித்தான், அது வேற காரியம். ஆனால் மறுதலித்து பின்பு அவன் மனம் திரும்பினான். அந்த பேதுருவுக்கு இயேசு காட்சி கொடுத்தார். பேதுருவுக்கு மட்டுமல்ல, நிறைய சீடர்களும், 12 சீடர்களும், இன்னும் 500க்கும் மேற்பட்ட விசுவாசிகளும் அவர்கள் பார்த்ததாக இங்கே வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், சாட்சி கொடுத்தார்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் பலமான சாட்சி எது தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கை, அது பலமான சாட்சி. மரித்து உயிர்த்தெழுந்த வாழ்க்கைக்கு ஒரு பலமான சாட்சி. இயேசு கிறிஸ்து அவரோடு பேசினார். பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, மத வைராக்கியம் பிடித்தவன், யூத மதத்தில் ரொம்ப வைராக்கியம் பிடித்து, இயேசு கிறிஸ்துவை பற்றி யாராவது சொன்னார்கள் என்று சொன்னால், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பற்றி யாராவது உபதேசம் பண்ணினார்கள் என்று சொன்னார், அவர்களை பிடித்து கொண்டு வந்து அவர்களை சிறைச்சேதம் பண்ணக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தினான். கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினவன், அவர்களை காவலில் வைத்து சித்திரவதை பண்ணினவன். அப்படி கொடுமைப்படுத்தின அதே சவுல் என்பவன் பெரிய வேத விற்பனர், வேதத்தில் கமாலியன் பாதத்திலிருந்து வேதத்தை கற்றுக் கொடுத்தவன், யூத மத பாரம்பரியத்தில் ஊறினவன், மத வைராக்கியம் உள்ளவன், நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களின்படி ரொம்ப சரியாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நினைப்பவன். அவன் ஒரு நாள் தமஸ்கு என்ற ஊருக்கு போகிற வழியிலே ஆண்டவர் அவனை சந்தித்தார். சந்தித்து, சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிறது என்னை, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான்தான் என்று அவனை சந்தித்து, அவன் பெரிய ஒளி அவன் மீது வீசும்படி செய்தார். அந்த ஒளியின் பிரகாசத்திலே அவனுடைய கண்கள் குருடாகியது. 3 நாட்கள் அவன் பார்வையடையவில்லை. 3 நாட்கள் குருடனாக இருந்தான். கைலாகு கொடுத்து தான் அவனை நடத்தி கொண்டு போக வேண்டும். அப்படிப்பட்ட பவுல் அப்போஸ்தலன் ஒரு நாள் அனனியா என்கிற ஒரு ஊழியக்காரனை அனுப்பி கர்த்தர்
அவன் கண்களை திறக்கச் செய்தார். அந்த 3 நாட்கள் எப்படி இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் கல்லறையிலே இருந்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்தித்த அந்த பாடுகள், அந்த வேதனைகள், அந்த 3 நாட்கள் அவனை தேவனுக்குள் உயிர்த்தெழச் செய்தது, கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழச் செய்தது. மரித்து உயிர்த்தெழுந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு எத்தனை பேர் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் வாழ்க்கையிலே பலவிதமான சம்பவங்களில் மரித்து உயிர்த்தெழுந்த வாழ்க்கைக்கு நாம் வருகிறோம். மரிப்போம், ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்பொழுது நாம் உயிர்த்தெழுந்து விடுவோம். தான் மரித்து உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. மரித்து உயிர்த்தெழுது என்பது பிசிக்கலாக நடைபெறது மட்டுமல்ல, அது ஸ்பிரிச்சுவலாக நடைபெறுகிற ஒரு சம்பவம். ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மரித்து உயிர்த்தெழுந்த வாழ்க்கையின் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை சவுலுடைய சாட்சி, பவுலுடைய சாட்சி பலமான சாட்சி. அவன் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததைப் போல அவனும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தான். ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுதலினால் உண்டான ஒரு கிருபை, ஈவு என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். மரித்தவர்கள் ஏன் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், எப்படி உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், எப்போது உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் என்பதையும் நாம் அலசி பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததைப் போல நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஒரு நாள் நாம் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது 2 காரணங்களுக்காக உயிர்ப்பிக்கப்படுவோம். ஒன்று நித்திய ஜீவனுக்காக, அல்லது நித்திய அழிவுக்காக, நித்திய ஆக்கினைக்காக. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள், இந்த நித்திய ஆக்கினையும் நித்திய ஜீவனையும் நம்பாதவர்கள், அவர்கள் தன் இஷ்டம் போல வாழ்க்கையை நடத்தலாம். எனவே அவர்கள் இதை நம்ப மாட்டார்கள். உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு அறிவு, ஒரு பயம் அவர்களுக்கு கிடையாது. உயிர்த்தெழுதலின் அவசியம் என்னவென்றால், உயிர்த்தெழுவதனால் என்ன பலன்? நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர்த்தெழுவதினால், நான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைப்பதினால், சரீரத்தில் மரித்து ஆவியில் பிழைப்பதினால், பழைய வாழ்க்கைக்கு மரித்து புதிய வாழ்க்கைக்கு நான் உயிர்ப்பிக்கப்படுவதால், பழைய சிருஷ்டியை அழித்து புது சிருஷ்டியாக கிறிஸ்து என்ற புது சிருஷ்டியாக நான் மாறுவதனால், மறு ஜென்மம் மறு பிறப்பு அடைவதனால் என்ன பலன்? அவிசுவாசிகள், பாவத்திலே வாழ்ந்து அழிகின்ற ஆத்துமாக்கள், ஆக்கினைக்கு ஆளாகி நரகத்தின் படுகொலிக்கு தள்ளப்படுகிற ஆத்துமாக்கள், இவர்களை மீட்டுக்கொள்ளும் அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது, அந்த தெம்பு நமக்கு கிடைக்கிறது, அந்த உரிமை நமக்கு கிடைக்கிறது. நித்திய ஆக்கினை அடையாதபடிக்கு அந்த ஆவிகளை மீட்டுக்கொள்ளும் அந்த சுவிசேஷ ஊழியத்திற்காகத்தான் நாம் மரித்து உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவேதான் ரீபர்த், மறுஜென்மம், மறுபிறவி என்பது இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுதே நாம் அடைய வேண்டிய ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 31-32 வாசித்து பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவுக்காக அனுதினம் சாகிறேன். வேசு சபையில துஷ்ட மிருகங்களுடனே நாம் போராடினேன். ஓநாய் கூட்டங்கள் என்னை சுற்றி வளைத்து கொண்டது. பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய கொடுமையான இடத்துல இருக்கான். இவன் கிறிஸ்துவை பற்றி போதனை செய்ய போகும்பொழுது அவனுக்கு அநேக இடர்பாடுகள், அநேக போராட்டங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள், அதையெல்லாம் தாங்கி கொண்டு ஐ டை மைசெல்ஃப் ஃபார் த சேக் ஆஃப் கிரைஸ்ட் டெய்லி என்று சொல்லுகிறான். எனவே இப்படி நாம் மரித்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால், புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று ஒரு அக்கறையற்ற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்து விடுவோம். எதற்காக ஆண்டவர் நம்மை படைத்தார்? நம்முடைய நோக்கம் என்ன? தேவனுடைய சித்தம் என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 4:8 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுது நாங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கணமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உயிரோடு இருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவுக்காகப்பட்ட பாடுகள், அதை 2 கொரிந்தியர் 11:23-27 வாசித்து பாருங்கள். என்னென்ன பாடுகளை அனுபவித்தால் அதை விளக்குவதற்கு இங்கே நேரம் இல்லை. தயவுசெய்து வாசித்து பாருங்கள். இன்றைக்கு யார் கிறிஸ்துவுக்காக இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கிறார்கள்? அப்படிப்பட்ட பாடுகளை யாருமே அனுபவிக்க முடியாது. இப்படிப்பட்ட பாடுகள்
பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று ரோமருக்கு எழுதின அதிகாரம் 6வது அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்கிறது. எனவே இந்த ஞானஸ்தானம் என்பது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்பதைத்தான் இந்த ஞானஸ்தானம் நமக்கு the sufferings endured in the body will result in the glory as resurrection. இந்த உலகத்தில் மாம்சத்தில் படுகிற பாடுகள் பிற்காலத்திலே தேவனோடு நாம் அடையப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது, உயிர்த்தெழுதல் என்பது பாவத்திலிருந்து பிரிந்து விடுதலை பெற்று வாழ்வது. செப்பரேஷன் ஃப்ரம் சின்ஸ். our body is the temple of God. 2 Corinthians 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. So it must be kept separated from the sins of the world. உலகத்தின் பாவத்திலிருந்து அது பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். அதனால தான் சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன் விளக்கமாக எடுத்துரைக்கிறார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளும் பிணைக்கப்படாது இருக்கிறார்களே, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாகும் எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணமாக்க கடவோம் என்று சொல்கிறார். டோன்ட் பி யுனைடெட் வித் ஈவில் அண்ட் ஈவில் பீப்புள். அந்நிய விசுவாசிகளோடு நீங்கள் ஐக்கியம் வைக்கக்கூடாது, பாவத்தோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது. எபேசியர் 5:6-17 நம்ம எச்சரிக்கிறது. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்திலே இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்டாச்சு, வெளிச்சம் வந்தாச்சு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதீர்கள், அவர்களை கடிந்து கொள்ளுங்கள். ஏதாவது அந்தகார கிரியைகள் உங்களிடத்தில் இருக்கிறதா? கடிந்து கொள்ளுங்கள், கடிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3-7 வாசித்து பாருங்கள். வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து அஞ்ஞானிகளைப் போல பரிசுத்தமாயும் அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கிறது. இந்த என்பது மரணத்தை ஜெயிப்பது. மரணத்தை வென்ற இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் மரணத்தை வென்றவர். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர். விக்டரி ஓவர் டெத். த கிறிஸ்டியன்ஸ் லைஃப் இஸ் விக்டரி ஓவர் டெத். ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் ஹேவ் விக்டரி இன் டெத் அண்ட் விக்டரி ஓவர் டெத். மரணத்திலும் அவர்களுக்கு ஜெயம், மரணத்தின் மேலும் அவர்களுக்கு ஜெயம் என்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். சரி, மரித்தோர் எப்படி உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? ரெசரக்ஷன் இஸ் நாட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இந்த உடம்பை அப்படி தனித்தனியாக பிரித்து அக்கா சேர்த்து வைக்க மாட்டார். அதுதான் உங்களுக்கு உயிர்த்தெழுதின் போது நடப்பது அல்ல. ஆனால் இந்த விதைகளுடைய உண்மையை பற்றி நம்ம சொல்கிறோம். விதையை பார்த்தீங்களா? விதை சாதாரண ஒரு விதை, சின்ன விதை தான். The seed dies, but from the death there comes a new life. அதே மாதிரி விதை கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கோதுமை மணி செத்தா தானே பலன் கொடுக்கும். ஒரு விதை ஆயிரக்கணக்கான பயிர்களை கொடுக்கிறது. அதே போல நீ சுயத்திற்கு மரித்து நீ அநேக ஆத்துமாக்களை உருவாக்க முடியும், கனிகளை கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எனவே அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இதுதான் உயிர்த்தெழுதல். மரித்தோர் எப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? எப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவார்கள்னா கர்த்தருடைய நாள் வரும்போது உயிர்ப்பிக்கப்படுவார். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நீங்கள் கர்த்தரை சந்திக்க முடியும். கர்த்தருடைய நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாள் வரும், அப்பொழுது நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார், மேகங்களின் நடுவே வரப்போகிறார், வானங்களின் மீதே ஆரவாரத்தோடு எக்கால சத்தத்தோடு தேவ தூதர்களோடு வரப்போகிறார். அப்பொழுது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை என்று 1 தெசலோனிக்கேயர் 4:15-17 வரை வாசிக்கிறோம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிற நித்திய எழுந்து முதற்பலனானால், அதனால ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்
இதுதான் தேவனுடைய சித்தம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று வேதம் எடுத்துரைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை போது இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும், பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இரண்டாம் வருகையில் நித்திய ஜீவனுக்கென்றும் பாவிகள் ரட்சிக்கப்படாதவர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ளாகவும் நியாயந்தீர்க்கப்படுவார்கள். எனவே இந்த முதலாம் இரண்டாம் வருகை பற்றி நான் இப்பொழுது சொல்ல எனக்கு நேரம் இல்லை. வெளிப்படுத்தல் 20:1-6 முதலாம் வருகை பற்றியும் 20:7-10 இரண்டாம் வருகை பற்றியும் தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. எனவே இந்த செய்தியின் சாராம்சமாக நான் உங்களோடு சொல்ல வேண்டிய, பகிர்ந்து கொள்ள வேண்டிய சில கருத்துக்களை மட்டும் சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். அதாவது, மரிப்பதும் பின்பு உயிர்த்தெழுவதும் கிறிஸ்துவ விசுவாசத்தில் ஒரு வாழ்க்கை முறை. The way of Christian life, to die for Christ and rise again for Christ. நாம் உயிரோடு இருக்கும் பொழுது பழைய மனுஷனை ஆதாமுக்குள் மரித்து புதிய மனிதன் ஐய கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதுவே மறுபிறப்பு, நியூ பர்த். பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவினால் நீதிக்கு பிழைத்து உயிர்த்தெழுந்த வாழ்க்கை வாழ வேண்டும். பழைய ஆதாம் ஒழிய வேண்டும், புதிய ஆதாமாகிய கிறிஸ்து உங்களுக்குள் வளர வேண்டும். நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு உயிர் மீட்சி அடைவோமானால் மற்றவர்களையும் அழிவிலிருந்து நம்மால் மீட்க முடியும். சால்வேஷன். மரித்த பின் உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலும் இரண்டாம் வருகையிலும் நடைபெறுவது. மரித்தபின் உயிர்த்தெழுவது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நடைபெறுவது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுதே நடப்பது. பூமிக்குள் கூடிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. எட்டர்னல் லைஃப், எட்டர்னல் லைஃப், எட்டர்னல் ஹவுஸ் நமக்காக கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு நம்மை ஆயப்படுத்துகிறவர் தேவனே. ஆவியின் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. எனவே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த செய்திக்கு இறுதியாக ஒரு பாடலை பாடி இந்த செய்தியை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். மகிமையின் தேவன் வந்திடுவார், மகிமையாய் நம்மை மாற்றிடுவார். வல்லமை நிறைந்தவர் வந்திடுவார், வரங்கள் யாவையும் தந்திடுவார். மகிமையின் தேவன் வந்திடுவார், மகிமையாய் நம்மை மாற்றிடுவார். வல்லமை நிறைந்தவர் வந்திடுவார், வரங்கள் யாவையும் தந்திடுவார். வந்திடுவார், வாழ்வை தந்திடுவார். வந்திடுவார், மகிழ்வை தந்திடுவார். வந்திடுவார், வாழ்வை தந்திடுவார். தந்திடுவார், மகிழ்வை தந்திடுவார். ஈடு இணையில்ல தேவனவர், காடுமலை எல்லாம் கடந்திடுவோம். ஈடு இணையில்ல தேவனவர், காடுமலை எல்லாம் கடந்திடுவோம். கடலையும் காற்றையும் அடக்கியவர், கடலையும் காற்றையும் அடக்கியவர். கவலைகள் யாவையும் போக்கிடுவார், நம் கவலைகள் யாவையும் போக்கிடுவார். வந்திடுவார், வாழ்வை தந்திடுவார். தந்திடுவார், மகிழ்வை தந்திடுவார். வந்திடுவார், வாழ்வை தந்திடுவார். தந்திடுவார், மகிழ்வை தந்திடுவார்.
மேகத்தின் மீதினிலே வந்திடுவார், மோகத்தின் வாழ்வதனை வென்றிடுவார். மேகத்தின் மீதினிலே வந்திடுவார், மோகத்தின் வாழ்வதனை வென்றிடுவார். தியாகத்தின் திருவுருவம் கருணைநாதா, தியாகத்தின் திருவுருவம் கருணைநாதா, நம் பாவத்தின் ஆக்கினையை போக்கிவிட்டார், நம் பாவத்தின் ஆக்கினையை போக்கிவிட்டார். நியாயத்தின் தீர்ப்பதனை வழங்கிடவே, நியாயத்தின் தீர்ப்பதனை வழங்கிடவே நீதி தேவனாய் மீண்டும் வந்திடுவார், வந்திடுவார், வாழ்வை தந்திடுவார், தந்திடுவார், மகிழ்வை தந்திடுவார், வந்திடுவார், வாழ்வை தந்திடுவார், தந்திடுவார், மகிழ்வை தந்திடுவார். ஜெபிப்போம்மா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கொடுக்கப்பட்ட சத்தியத்திற்காக கொடாகொடி நன்றியப்பா. மரித்து உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை குறித்த ஒரு செய்தியை இந்த ஜனங்களுக்கு எடுத்துச் செல்ல என்னை அழைத்து வந்த கிருபைக்காக கோடாகொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜனங்கள் எத்தனையோ பேர் உலகத்தின் பாவத்திலே மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பாவத்திற்கு மறுத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் அப்பா. பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனாக மாற வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை, சத்தியத்தை இந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிற இந்த நேரத்திலே நீங்கள் அவர்களோடு ஆண்டவரே நீர் இசைந்து இவர்களோடு நீர் இடைப்பட்டு அவர்களை மண்டையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிதாவாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, ஆமென்.